பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கிறோம். கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். பிரியமானவர்களே, அறிந்து கொள்வாய். அவர் இரட்சகர், அவர் மீட்பர். இன்னைக்கு நேகர் அறியாமல் இருக்கிறாங்க. அறியாததுனால உலகத்தை நாடி பல வழிகளை நாடி தங்கள் பிரச்சனைகளுக்கு தேவைகளுக்கு ஜனங்கள் போகிறத நம்ம பார்க்கிறோம். அறியாததுனால இந்த வசனம் சொன்ன அவர் இரட்சகர், கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். நிச்சயமா அறிந்து கொள்ள செய்வார். அவர் இரட்சகர், அவர் மீட்பர், அவர் சர்வ வல்லவர், அவர் வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். பிரியமானவர்களே, அவரை நோக்கி பார்க்கணும், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். நிச்சயமாய் அவர் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களை தூக்குவார், உங்களை விடுவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். அவர் வல்லவர், அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இப்பொழுது வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா, உடைய கரை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், உடைய பிள்ளைகளுமே அறிந்து கொள்ளட்டும். அப்பா ஆமென். ஆண்டவரே, நீர் இரட்சகர் என்றும் நீர் மீட்பர் என்றும் நீர் சர்வ வல்லவர் என்றும் அறிந்து கொள்ளட்டும். உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்யுங்க, இந்த கரத்தை நீட்டி தூக்குங்க. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, வல்லமை இறங்குவதாக தகவல். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கண்டு பிள்ளைகளுமை துதித்து மகிமைப்படுத்த நீங்கள் கிருபை செய்யுங்க. அன்பு காய் நாங்களுமை துடிக்கிறோம். மீட்பு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.